ஹாய். ஸோ இப்போ நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வந்து வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே நல்லது பண்ணணும். அதுவும் பார்த்தீங்கன்னா, தன்னோட மாமா பேர்ல வந்து இப்படி ஒரு பழி வந்திருக்கு இல்லையா? அது எப்படியாவது வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த புதுசா வந்து அந்த பாட்டி இருக்காங்க இல்லையா? அவங்க கிட்ட போயிட்டு நான் பேசுறேன் அப்படிங்கிற மாரி நம்ம சண்முகத்துக்கிட்ட வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து சண்முகம் சொல்றாரு, இந்த மாதிரி நான் அறியாத வயசுல பண்ண ஒரு தப்புனால வந்து அவங்களோட வாழ்க்கையே வந்து போயிருச்சு அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, நீங்க அறியாத வயசுல பண்ணேன்னு சொல்லுங்க. ஆனா வந்து தப்பு பண்ணேன்னு மட்டும் சொல்லாதீங்க மாமா. நீங்க எந்த விதத்திலயுமே வந்து தப்புலாம் வந்து பண்ணல. நீங்க பண்ணது 100க்கு 100% சரிதான். அந்த ஒரு வயசுல கூட நீங்க வந்து எந்த விதத்திலயுமே வந்து யாருக்குமே துரோகம் பண்ணிறக்கூடாது. அது மட்டும் இல்லாம உண்மையா இருக்கணும் அப்படிங்கிற மாரி நெனச்சு தான் நீங்க இப்படி பண்ணியிருக்கீங்க. அது எந்த விதத்திலயுமே வந்து தப்பு கிடையாது. ஒருவேள உங்க மேல அவங்க ஏதாவது வந்து தப்பான அபிப்பிராயம் வச்சிருக்காங்க அப்படின்னா, அத நம்ம சரி பண்ணிறலாம். அத நெனச்சு நீங்க கவலைப்படவோ, வருத்தப்படணும் அவசியமே இல்ல அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா சண்முகத்துக்கு கொஞ்சம் வந்து ஓகே அப்படிங்கிற மாரி வந்து தோணுது. இருந்தாலுமே வந்து அவங்க நம்மள பத்தி என்ன நெனச்சுக்கிட்டு இருக்காங்க? ஏன்னா இது வந்து நடந்து கிட்டத்தட்ட ஒரு 30, 40 வருஷம் ஆயிருச்சு. பட் இருந்தாலுமே வந்து அவங்க மனசுல என்ன நடக்குது? ஸோ அவங்க வந்து இந்த வீட்ல வந்து இருக்காங்க. ஆனாலுமே அந்த வீட்ல இருக்கிற அந்த பாட்டி அம்மா வந்து, "நான் வந்து இந்த வீட்ல எதுவுமே சாப்பிட மாட்டேன்" அப்படின்னு சொன்னதுனால, எல்லா விஷயத்தையுமே வந்து சண்முகம் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் வந்து அந்த சுந்தரமும் அவங்களுடைய மருமகன் கௌரவ் இருக்கான்ல, ஸோ அவன்கிட்ட வந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம சொல்லிட்டு, இவங்க 2 பேரும் எப்படி சண்முகத்த பழி வாங்கணும் அப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருக்காங்களோ, அதே போல அவனையுமே வந்து மாத்தணும் அப்படின்னு நெனச்சுட்டு, அவன்கிட்ட எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி தான் உன் தாத்தாக்கு வந்து நடந்துச்சு. அன்னைக்கு அந்த சண்முகம் வந்து எந்த உண்மையும் சொல்லாம விட்டிருந்தான் அப்படின்னா, நிச்சயமா வந்து இப்படிப்பட்ட ஒரு நிலைமை எங்களுக்கு வந்து வந்திருக்காது. அது மட்டும் இல்லாம உன் தாத்தாவ வந்து இழந்து, நான் வந்து என் புள்ளைங்கள ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். என்னோட சந்தோஷம், என்னோட வாழ்க்கை எல்லாமே வந்து அந்த வயசுலயே வந்து போனதுக்கு காரணமே அந்த சண்முகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து பில்டப்போடலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதனால வந்து நம்ம தாத்தாவே வந்து இப்படி காட்டிக் குடுத்து, அவர வந்து இப்படி வந்து தற்கொலை பண்ண வச்சு அந்த சண்முகத்த சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கௌரவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கோவம் வருது. நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்கும்போது எனக்கு வந்து உண்மையிலேயே அவ்ளோ கோவம் வருது பாட்டி அந்த ஆள் மேல. அப்படி இருக்கும்போது எதுக்காக அந்த ஆள் வீட்ல நம்ம இன்னும் இருக்கணும்? வந்த வேகத்திலேயே அந்த ஆள வந்து குத்தி கொலை பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, இல்ல கௌரவ் அந்த மாரி நடக்கிறதுக்கு நான் வந்து ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டேன். எந்த ஒரு விஷயத்த வந்து கரெக்ட்டா பண்ணாலுமே அது வந்து நமக்கு சாதகமா எப்போ வருதோ அப்பதான் நம்ம பண்ணணும். அது மட்டும் இல்லாம உன் தாத்தாக்கு என்ன நிலைமை ஆச்சோ, ஊர் மக்கள் முன்னாடி அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு அவர் வந்து இப்படி கோயில் முன்னாடி இருக்கிற அந்த மரத்துல தூக்கு போட்டு இறந்தாரோ, அதே போல இந்த சண்முகத்துக்கும் நிலைமை வரணும். அப்படி வந்தா மட்டும் தான் உங்க தாத்தாவோட ஆத்மாவும் சாந்தியாகும். எனக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த பகையும் வந்து அடங்கும். அதுக்கப்புறம் தான் நான் போயிட்டு அந்த குண்டத்து காளியம்மன போயிட்டு பார்ப்பேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. நீங்க சொல்றதெல்லாம் ஓகே பாட்டி. இதுக்கப்புறமும் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அந்த சண்முகத்த ஒரு நாள் கூட நம்ம நிம்மதியா இருக்க விடவே கூடாது. இதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாருமே சேர்ந்து அந்த ஆள பழி வாங்கி, அந்த ஆள வந்து துடிக்க துடிக்க நம்ம வந்து கொல்ல போறோம் அப்படிங்கிற மாரி வந்து பிளான் பண்றாங்க. ஸோ பயங்கரமான பிளானிங்கா இருக்கு இவங்கலாம் வந்து பண்றத பார்த்தா. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணன் வந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ சின்ன வயசுல கூட நம்ம மாமா வந்து இவ்ளோ தூரம் வந்து உண்மையா இருந்திருக்காரு. அண்ட் அவர் சின்ன வயசுல இருந்தும் சரி, இப்போ இருந்தும் சரி, எந்த விதத்திலயுமே நேர்மை தவறாம ரொம்பவே உண்மையா தான் எல்லார்கிட்டயுமே இருந்திருக்காரு. அந்த வகையில நம்ம மாமாவ நினைக்கும்போது நமக்கு ரொம்பவே வந்து பெருமையாவும், சந்தோஷமாவும் இருக்கு அப்படிங்கிற மாரி அவங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே அவங்களோட வேலைய வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரம்யா வந்து ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பி போறதுக்காக கீழ வராங்க. அண்ட் உடனே வந்து நம்ம செண்பகம் வந்து பார்த்துட்டு, "என்ன தங்கம் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டியா?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. "ஆமா ஆன்ட்டி லேட் ஆயிருச்சு. அதனால கொஞ்சம் சீக்கிரமா போணும். மீட்டிங் இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "சரி நான் வரேன் ஆன்ட்டி." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இந்த மாரி ரம்யா இந்த மாரி "சரவணன் எங்கம்மா?" அப்படின்னு கேட்கும்போது, "என்ட்ட கேட்டா எனக்கு எப்படி ஆன்ட்டி தெரியும்? எங்கேயாவது இருக்காரு. இல்லன்னா எங்கேயாவது ஊரு சுத்த போயிருப்பாரு. அவருக்கு என்ன வேலை இருக்கா என்ன?" அப்படிங்கிற மாரி அப்படியே நக்கல் பண்ற மாரி வந்து பேசிட்டு போயிடுறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே அண்ணமும் வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. அண்ட் அண்ணத்துக்கு முன்னாடி இப்படி சரவணன்னு பேசுறது வந்து செண்பகத்துக்கும், மணிக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி பல்ப் ஆயி போயிருது. பட் இருந்தாலும், சரி நம்ம கீழ விழுந்தாலும் மீசையில மண் ஒட்டாதுல்ல அப்படிங்கிற மாரி அவங்களுமே பார்த்தீங்கன்னா, தொடச்சு போட்டுட்டு வந்து போயிடுறாங்க. சரி தங்கம் நீ பார்த்து போயிட்டு வா. நான் பேசிக்கிறேன் சரவணன் கிட்ட அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரம்யா வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பி வந்து போய்க்கிட்டு வண்டியில போய்க்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து நிக்கும்போது, ஸோ இந்த அம்மன் ரூபத்தில வந்து அந்த ஒரு சின்ன பாப்பா பார்த்தீங்க அப்படின்னா, ரம்யா கிட்ட வந்துட்டு, "அம்மா இந்த பூவ வாங்கிக்கோங்கம்மா" அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. "இல்ல எனக்கு இதெல்லாம் வேண்டாம்" அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க.
ப்ளீஸ்மா பூவ மட்டும் நீ எப்பயுமே நீங்க வேண்டான்னு சொல்லவே கூடாது. இது வந்து சாதாரண பூ கிடையாது. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த சின்ன பொண்ணுமே நெறைய விஷயங்கள சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த ரம்யா பார்த்தீங்கன்னா, ஒரு தடவ சொன்னா உனக்கெல்லாம் புரியாதா? நான் தான் வேணான்னு சொல்றேன்ல. மறுபடியும் மறுபடியும் வந்து இந்த மாரி வந்து வாங்கிக்கோங்க, வாங்கிக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா? அப்படிங்கிற மாரி வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து விடாம ரொம்பவே பொறுமையா வந்து, "இங்க பாருங்கம்மா, நீங்க கோவப்படாதீங்க. ஒரே ஒரு தடவ இந்த பூவ நீங்க வாங்கி வச்சு பாருங்க. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்மா. அது மட்டும் கிடையாது, இந்த பூ வந்து நாங்க சாமிகிட்ட இருந்து கொண்டு வந்து குடுக்குறோம். அதனால ரொம்ப நல்லாருக்கும்." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, ரம்யாவுக்கு கோவம் அதிகமாயிருது. "ஒரு தடவ சொன்னா கேட்க மாட்டியா? நீயும் உன் பூவும்" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பூவ புடிச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டுர்றாங்க. அதனால அந்த பூ வந்து தூரமா போய் விழுந்துருது. ஸோ, இதனால அந்த சின்ன பாப்பாவும் பார்த்தீங்கன்னா, அம் அம்மனோட ரூபத்தில தான் இருக்காங்க. ரம்யாவோட குணம் வந்து எப்படிப்பட்ட குணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து தெரிஞ்சிருது. இப்படிப்பட்ட ஒரு வன்ம குணத்தோட ஒரு பொண்ணு இருக்கிறது அப்படிங்கிறது அந்த குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராது. இவள நம்ம எப்படி திருத்தணும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். நிச்சயமா இவள நம்ம திருத்தியே ஆகணும் அப்படிங்கிற மாரி வந்து நெனச்சுக்கிறாங்க. அண்ட் ரம்யாவும் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த விட்டு கிளம்பியும் வந்து போயிர்றாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சண்முகம் வந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நெனச்சுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அ அண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா, அத பார்க்குறாங்க. பார்த்துட்டு பக்கத்துல வந்துட்டு, "என்ன மாமா என்னாச்சு? ஏன் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கண்ணு. சும்மா தான்." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "இல்ல மாமா, உங்கள பார்த்தா நீங்க வந்து ஏதோ ஒரு யோசனையில இருக்கிற மாரி தான் தோணுது. எதுவா இருந்தாலும் நீங்க சொல்லுங்க மாமா. என்ன ஆச்சு உங்களுக்கு?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இல்ல கண்ணு, நான் உன்கிட்ட சொன்னேன்ல, அந்த விஷயத்த பத்தி தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி எப்பயாவது அந்த விஷயம் தோணும் மனசுக்குள்ள. அப்போ வந்து நான் வந்து ஒரு மாதிரியா இருப்பேன். ஆனா, அதுக்கப்புறம் நான் ஆறுதலாகி அத வந்து முடிச்சுருவேன். ஆனா, இப்போ வந்து அவங்க என் கண்ணு முன்னாடி இருக்காங்க. என் கண்ணு முன்னாடி இருக்கிற ஒரு குடும்பத்தில இருக்கிற மாமாவ வந்து என்னால வந்து அவங்க வந்து இறந்துட்டாங்க. இப்போ என்னால அவர் இல்லாம போயிட்டாரே அப்படிங்கிற அந்த குற்ற உணர்ச்சி அவங்கள ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போதும் சரி, அவங்கள நினைக்கும்போதும் சரி, எனக்கு வந்து மனசுக்குள்ள வந்து ஈட்டி இறக்குற மாரி வந்து ரொம்பவே வலிக்குது அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. "ஏன் மாமா எதுக்காக இப்படியெல்லாம் நீங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. "என்ன பண்ற அண்ணா? நான் வந்து இந்த மாரி ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. நான் தான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேன்ல மாமா, இதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவங்க அவங்க வந்து இந்த விஷயத்த எப்பயோ மறந்திருப்பாங்க. நீங்க தான் இத உங்க மனசுக்குள்ள போட்டுட்டு, உங்கள நீங்களே காயப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. என்னமோ தெரியல கண்ணோ! நீ சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா என் மனசு என்ன அப்படின்னா, அது வந்து ஒத்துக்க மாட்டேங்குது. ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்கள வந்து இந்த மாரி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டோமே! அப்படின்னு மனசு கடந்து எனக்கு துடிக்குது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதனால சண்முகம் ஃபீல் பண்றத பார்த்து நம்ம அண்ணன் ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆயிடுறாங்க. எப்படியாவது தன்னோட மாமாவோட சந்தோஷத்த திரும்ப கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக, அண்ணன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த பண்ண போறாங்க. இதனால அண்ணத்துக்குமே பார்த்தீங்கன்னா பாதிப்பு அப்படிங்கிறது வரப்போகுதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.